கூப்பிடணும். அதுதான் முறை. இந்த பாருல, என் மருமகளை நீ கூப்பிடலன்னா நானும் அங்க வர மாட்டேன்ல. பெத்த பிள்ளைக அம்புட்டு பேரும் சேர்ந்து நின்னு திதி கொடுத்தாதான் என் மதனி சூடாமணியோட ஆத்மா சாந்தி அடையும். அவ பெத்ததுல ஒண்ணு மட்டும் விட்டுட்டு நீ திதி கொடுத்துருவியா? அதை என் மதனி ஏத்துக்கிடுவாளா? எம்மா ஆத்மா சாந்தி அடையணும்னா 4 பிள்ளைங்கள வந்து நிக்கணும்ட்டு அந்த 4வது பிள்ளைக்கும் அக்கறை இருக்கணும். அவள அக்கறை இருந்தா வந்து தேர்வாவ. இங்க நின்னுட்டு வெட்டி நியாயம் பேசிட்டு இருக்க மாட்டாவ. என் வீட்டுக்காரி முகத்தை பார்த்து தேவசத்துக்கு வான்னு கூப்பிடாம அவளை நான் அனுப்ப மாட்டேன். உன் கோவத்தை நீ யார் மேல காட்டுற? எசக்கி மேலயா அத்தை மேலையா? இது அத்தையோட தேவசம்டா. இந்த நேரத்துல கூட கூப்பிடாம நீ என்னத்தை பண்ணி கிழிக்க போற? இப்ப எசக்கிய கூப்பிட போறியா இல்லையா? மறுபடியும் நான் சொல்லுதேன், என் மருமக வராட்டி நானும் இந்த தேவசத்துல கண்டிப்பா கலந்துக்கவே மாட்டேன். இல்ல சௌந்தரம், என்னல நடக்குதுங்க? அம்புட்டு பேரும் சேர்ந்து பயங்கரமான சோக காட்சியை நடத்திட்டு இருக்காங்களே. நீ கொஞ்சம் அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாருக்கா. நாம நம்மோட பிளான பரவாயில்ல போட்டுக்கிடலாம். சரி சரி. ஏமா என் அம்மா பெத்தவள கட்டினவன. நாளைக்கு என் அம்மைக்கு திதி, தயவு செஞ்சு வந்து சேருங்க. வந்துருவண்ண, கட்டாயம் வந்துருவண்ண. என் வீட்டுக்காரரு வந்துருவாருண்ண. நாங்க கட்டாயம் வந்துருவோம். நீ வர சொன்ன, வந்த, அழைக்க சொன்ன, அழைச்சிட்டேன். இப்ப போலாமா? போலாம். மா, கட்டாயம் டைமுக்கு வந்துருங்க. 3 பேர் கண்டிப்பா வந்துருங்க. நாங்க காப்பியாவது சாப்பிட்டு போங்க. மா, இப்ப அதுவா முக்கியம்? அதான் வந்து கூப்பிட்டான்ல, அது பத்தாதா? நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். எசக்கி 2 பேரும் வந்துருங்க. ஓகேவா? கேட்டி எசக்கி, என்னாச்சுடி? ஏன் உன் முகம் என்னவோ மாதிரி இருக்கு? ரெடியா தானே இருக்க? கிளம்புவான். அத்தை, மாமா இன்னும் வரலையே அத்தை. ஆமால, நாம கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்துருவேன்னு சொன்னானே. 2 தடவை கால் பண்ணிட்ட அத்தை, போனை எடுக்கவே இல்ல. என்ன வேலையில இருக்கு அவ்வளோ? அதான் அண்ணன் வீட்டுக்கே வந்து அழைச்சிட்டு போயிருக்கு. நேரத்துக்கு போவேணாமா அத்தை? அந்த பாண்டி பயலுக்கு எப்பதான் பொறுப்பு வர போதோ தெரியல. வேலையை விடு, வேலை விட வீடு முக்கியம்னு அவனுக்கு தெரியும்ல. இன்னைக்கு அம்மையோட திதி, ரொம்ப முக்கியமான நாள். நான் இப்ப அங்க போன அண்ணன் என்கிட்ட பேசிதானே ஆகணும். மெல்ல மெல்ல அண்ணனுக்கு கோவம் குறைஞ்சிராதா? அதுக்காக தானே நான் இம்பிட்டு பாடுபடுதேன். முதல்ல அவனுக்கு போன போடு, நான் நல்ல சத்தம் போடுதேன். அப்பதான் அவன் வேகமா வருவான். நான் 2 தடவை போட்டுட்டேத்த, எடுக்கவே மாட்டேங்காரு. ஒண்ணு பண்ணு, நீ வேணா போன் போடு. உன் போனை எடுப்பாரு கண்டிப்பா. ஸ்பீக்கர்ல போடத்த. என்ன டீ எடுக்க மாட்டேங்கிறான்? ஸ்டேஷன்ல முக்கியமான வேலை முடிச்சுட்டு புறப்பட்டு வந்துருவேம்மா. அதுக்குள்ள அவன் 4 கால் பண்ணிட்டா. விடாம நீ வேற கால் பண்ணிட்டு இருக்க. ஏமா? இல்ல விவரம் கெட்டவனே, அப்பனா நீ இன்னும் புறப்படவே இல்லையா? உடனே புறப்பட்டுருவேம்மா. கிளே நல்லா வந்துரும் என் வாயில. கேள எப்படி இருக்க? அந்த கிறுக்கு பைய சம்முவம் முறுக்கிக்கிட்டு இருந்தவன் இப்பதான் கொஞ்சம் இறங்கி வந்து நம்மள அழைச்சிட்டு போயிருக்கான். சொன்ன நேரத்துக்கு நாம போகலன்னா அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிராதா? யோமா, நான் அது புறப்பட்டேம்மா. ஸ்டேஷன் கூட போல, நேரா வீட்டுக்கு தான் வரேன். போதுமா? சரியில்ல, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு தொலைச்சாதான் என்னவா? இப்படியா செய்வேன்? இந்த கவர்மெண்ட் வேலை மாதிரியாமா இது? லீவ் எழுதி கொடுத்தாலும் அதுக்கு மேல அதிகாரி அப்ரூவ் பண்ண 10 நாள் ஆகுமா? என்ன, நான் தான் புறப்பட்டேன்ல.
பர்மிஷனும் போட்டாச்சு. நான் நேரா வீட்டுக்கு தான் வரேன். சரி சீக்கிரமா வா. வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம பட்டுன்னு வீட்டுக்கு வந்து சேரு. பாவம் உன் வீட்டுக்காரி அப்பத்துல இருந்து கிளம்பி ரெடியா இருக்கா, புலம்பிக்கிட்டே இருக்கா. சரிம்மா வந்துருதம்மா. இலே, இது என் மதனிக்கு முத திதியில ஓ மச்சான் வேற நேர்ல வந்து அழைச்சிட்டு போயிருக்கான். நேரத்துக்கு போகலனா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும்ல. உடனடியா வந்து சேருல. 10 நிமிஷம் நான் அங்க இருப்பேன். ஆமா, நீங்க எல்லாரும் முதல்ல கிளம்பி ரெடியா இருங்க, அது போதும். சரில. வடிச்ச சாதம் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு. இருக்குங்கய்யா. பேக்ல இருக்கு. அதுல இருக்கு பாரு பையில. ஈரத்தலையோட மூத்த மருமகள் தான் இந்த அன்னத்தை வடிச்சிருக்கணும். தொடச்சு ஈரம் எல்லாத்தையும் வடிச்சிட்டேன். மாட்டுக்கு கோதுமை தவிடு அகத்துக்கீரை எல்லாம் கொடுத்தேடா? அத நானே காலையிலே கொண்டு போய் கொடுத்துட்டு வர வச்சுட்டேன். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் விரதம் தானே? ஆமாங்க ஐயா. ஆமா, காபி கூட விரதம் தான். குடிக்கல, எல்லாரும் விரதத்துல தான் இருக்கோம். சரி, உங்க அம்மாவோட போட்டோவை கொடுங்க. நீ உன் மகனிங்கு கண்ணீரில் வாடிடு.